ஹாய் ஹலோ மக்களே, கேபிஎஸ் ஈஸி கார்டனின் அன்பு வணக்கம். நான் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஸ்வீட் பொட்டேட்டோ செடி தாங்க ஹார்வெஸ்ட் பண்ணேன். நான் தினம் ஒரு செடின்னு சொல்லிவிட்டு மாடி தோட்டத்தில் உங்கள்கிட்ட காமிக்கும்போது இதனுடைய வீடியோ நான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது காமிக்கிறதா சொல்லியிருந்தேன். அதனால தாங்க இந்த வீடியோ நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட இது 2 கிலோ கிட்ட வந்துச்சுங்க இந்த கிழங்கு. இதில் நிறைய பூக்கள்லாம் வளர ஆரம்பிச்சுது. அப்போ இது நல்ல டைம் சொல்லிவிட்டு நான் இது ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள், பொங்கலுக்கு முன்னாடி இந்த பண்ணணுன்னு நான் வச்சுருந்தேன், இதை ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி பொங்கலுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டேங்க. ஒரு சின்ன கட்டிங் தாங்க வச்சோம். அது பார்த்தா 3 தொட்டிக்கிட்ட நிறைய வளர்ந்துருக்குதுங்க இந்த செடி. அது உள்ள கிழங்கு இருக்குமா இருக்காதான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நம்ம எல்லா மண்ணையும் கொட்டி பார்த்தோம். ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க, கிட்டத்தட்ட 2 கிலோ கிட்ட வந்தது. நிறைய கிழங்கு இருந்துச்சு இதுக்கும் மேலே. ஆனால் அதெல்லாம் அணில் வந்து சாப்பிட்டதுனால நாங்கள் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டோம். அது மிச்சம் உள்ளது 2 கிலோ கிட்ட இருந்ததுங்க. ஒவ்வொன்றும் நல்லா கிழங்கு நல்ல தெளிப்பாக இருந்தது. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இந்த அளவுக்கு கிழங்கு வந்திருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம சின்னதாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாடி தோட்டத்தில் நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நல்லா ஹீல்டு கொடுக்குதுங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோ மஞ்சள் வீடியோ போட போகிறேன். மஞ்சளும் இது மாதிரியே மாடி தோட்டத்தில் 5 தொட்டியில் வச்சுருக்கேன். இது எடுக்கிறதுக்கு, கிழங்கு எடுக்கிறதுக்கு எங்களால் சுத்தமாக முடியவே இல்லை. நாங்கள் இந்த மண்ணெல்லாம் கொட்டிட்டு தான் அதுக்கப்புறமா தான் எடுத்தோம். நிறைய கிழங்கு இருந்ததுங்க. எல்லாத்தையும் நாங்கள் சிலதெல்லாம் தூக்கி போட்டுட்டோம், கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம். இது கட் பண்ணும்போது எடுக்கும்போதே கட் ஆகிடுது சிலதெல்லாம். நல்ல பிங்கிஷாக நல்லா இருந்ததுங்க கிழங்கோட கலரு. இது ஃபெர்டிலைசர்னு ஒன்றும் பெருசாக எதுவுமே போடலை. நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகள் மட்டும்தான் நம்ம அதை மக்க வச்சு போட்டுட்ருந்தோம். கொஞ்சம் பஞ்சகவ்யம், அப்புறம் மீன் அமிலம், அதை மட்டும்தான் நான் போட்டுட்ருந்தேன். இப்போ பாருங்கள், இது மண்ணெல்லாம் கழுவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கழுவியாச்சுங்க. நல்லா சும்மா எல்லாமே பெருசாக இருந்துச்சு ஒவ்வொரு கிழங்கும். நான் வெயிட் போட்டு பார்த்தேன், 2 கிலோ கிட்ட இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.